கிராம்பை எந்த பொருளுடன் சேர்த்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? பாலுடன் கிராம்பு சேர்த்து அருந்தினால் எலும்புகள் பலப்படுத்தப்படுவதுடன் கருவுறுதலையும் மேம்படுத்த உதவுகிறது. கிராம்புடன் தேன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் இருமல் மற்றும் தொண்டை புண்களுக்கு இயற்கையான நிவாரணமாக செயல்படுகிறது. எலுமிச்சையுடன் கிராம்பை சேர்த்து குடிப்பதால் கல்லீரல் சுத்தமடைந்து மூட்டு வலி குறைய உதவுகிறது. ஆலிவ் எண்ணெயுடன் கிராம்பு கலந்து பயன்படுத்தினால் வீக்கம் குறைந்து தலைவலி தணிய உதவும். இஞ்சி தேநீரில் கிராம்பு சேர்த்து குடித்தால் செரிமான கோளாறுகள் நீங்கி உடலுக்கு தேவையான சூட்டை வழங்குகிறது. ஒரு கிராம்பை மெல்ல சாப்பிடுவது வாய் துர்நாற்றத்தை நீக்கி பல்வலிக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கிறது. தேங்காய் எண்ணெயுடன் கிராம்பு எண்ணெயை கலந்து தடவினால் தசைவலி மற்றும் மூட்டுப்பிடிப்பு குறைய உதவும். மேலும் கிராம்பு ஆவியை உள்ளிழுப்பது சுவாச கோளாறுகள் மற்றும் இருமலை தணிக்க உதவுகிறது. 4 முதல் 5 மாமரத்தின் இலைகளை கொதிக்க வைத்து அருந்தினால் அது ஒரு சக்தி வாய்ந்த நாட்டு வைத்தியமாக செயல்படுகிறது. இந்த எளிய மூலிகை நீர் உடலின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு நன்மையளிக்கிறது. குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்துகிறது. கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தி அவற்றின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. மேலும் ஜீரண சக்தியை அதிகரித்து உடலின் மாற்று செயல்முறைகளை ஊக்குவிக்கிறது. சிறுநீரக கற்கள் குறைய உதவுகிறது. உடல் பருமன் முழுமையாக குறைய செய்கிறது. சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, இருமல் போன்ற பிரச்சினைகளிலும் நிவாரணமளிக்கிறது. சருமம் உள்ளிருந்து ஒளி வீசும் வகையில் ஆரோக்கியமாக மாற உதவுகிறது. தயாரிக்கும் முறை: 5 முதல் 6 மாமரத்தின் இலைகளை நன்கு கழுவி 1.5 லிட்டர் நீரில் சேர்த்து சுமார் 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்கவிடுங்கள். நீரின் நிறம் மஞ்சளாக மாறியதும் அடுப்பிலிருந்து இறக்கி வடிகட்டிக் கொள்ளுங்கள். இதுவே தயார் செய்யப்பட்ட நாட்டு மூலிகை நீர். இந்த நீரை தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வந்தால் சில நாட்களிலேயே உடலில் நல்ல மாற்றங்கள் தென்படத் தொடங்கும். ஆகவே இன்று முதலே இதனை தயாரித்து அருந்தத் தொடங்குங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம நலவாரியம் 019 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.